ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு டீப் மிக்ஸாலஜி கிளாஸ் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு இதில் ஃபுல்லாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து நான் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டவங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க. ஆர்கானிக் மெஹந்தி கோன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மெஹந்தி பவுடர் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 15 to 20 கிராம். வாட்டர் தேவையான அளவு. எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா 50லேருந்து 20 ml வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் கூட போனால் வந்து கைக்கு எதுவும் ஆகாது, ஸ்டெயின் நல்லாவே தான் கொடுக்கும். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 50 கிராமில் வந்து மெஹந்தி பவுடர் வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இது பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு தான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து இந்த 50 கிராம் ஹென்னா பவுடரை வந்து கொட்டிடலாம். இந்த பவுடருமே வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும், நல்ல பவுடராக வாங்கணும். இது வந்து ரொம்ப பியூரான ஆர்கானிக் வந்து பவுடர். என்கிட்ட வந்து மெஹந்தி பவுடர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுகருமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா பியூராக ஒயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சுகர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஹந்தி போட்டுட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த மெஹந்தி உதிராமல் இருக்கிறதுக்காக தான் சுகர், ப்ளஸ் ஃப்ளோக்காகவும் நம்ம வந்து சுகர் யூஸ் பண்ணுறோம். சுகர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோன் மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து எனக்கு லீக் ஆகுது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா சுகர்னால தான். சுகரை வந்து நம்ம வந்து கரெக்டான இதில் வந்து சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேச்சுலா வந்து எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக ஸ்பேச்சுலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் ஸ்பூனில் பண்ணக்கூடாதா அப்படின்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதை நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டரை எடுத்த உடனே நிறைய போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து வாட்டரியாக போயிடுச்சுன்னா பேஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ளோ கிடைக்காது, டிசைன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா பத்தாத மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து நமக்கு பேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். இந்த மாதிரி கட்டியாக இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஈக்குவலாக வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ். இது செய்கிறப்பே ஒரு ஹாப்பினஸ், ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் ஆகும். வேணால் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மெஹந்தியெல்லாம் போட வராது, நான் எப்படி வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். மெஹந்தி போட வரலன்னா என்ன, கோன் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஒரு கோன் வந்து 30 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் விற்கலாம். அதில் எவ்வளோ லாபம் வரும்னு உங்களுக்கு வந்து செய்கிறப்ப தான் உங்களுக்கே தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் லாபம் வந்து அதிகமாக. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 30 ml. இது 100 கிராமுக்காக நான் வாங்கினேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 50 கிராம் தான் வந்து மெஹந்தி மேக் பண்ணுறோம். ஸோ வந்து இதில் 50 ml எடுத்தால் போதும். 1 பாட்டில் ஆஃப் பாட்டில் எடுத்தாலே நமக்கு வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து கரெக்டாக நான் வந்து ஆஃப் பாட்டில் வந்து ஃபுல்லாகவே எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெஹந்தி மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஊற்றிட்டு 50 ml அப்படியே ஊற்றிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது தேவையில்லை இதில். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறேன். அந்த பேஸ்ட்டு பாருங்கள், அந்த பவுலில் வந்து ஒட்டாமல், அந்த ஆயிலோடையும் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வருது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்தளவு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களோட பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு பேஸ்ட்டு ஸ்மூத் வந்து ரொம்பவே முக்கியம். இன்னொரு விஷயம், என்ன பவுட்ரு வாங்குறப்போ நீங்கள் வந்து 1 ஃபில்டர் 2 ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா இருக்குது. அது என்னன்னா அது ஒன்றுமே இல்லை. பவுடரை வந்து சளிப்போம்ல, அதை தான் வந்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 3 ஃபில்டர் பவுடர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு, ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நீட்டாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காக நான் வாட்டர் வந்து மேலே லைட்டாக தெளித்து விடுறேன். இந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மேலே உள்ள வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் லைட்டாக தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு அந்த பேஸ்ட்டில் கையை வச்சுட்டு பார்க்குறேன். கையில் வந்து பேஸ்ட் ஒட்டவே இல்லை. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக, ஒரு க்ரீம் பேஸில் இல்லாமல் ஒரு நல்லா ஸ்மூத்தான பேஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி 8 hours வந்து நம்ம வெயிட் பண்ண வச்சிடணும் இந்த பேஸ்ட்டை. இப்போ பாருங்கள், இது வந்து கேரி பேக் தான், யூஸ் அண்ட் த்ரோ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை எடுத்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி கீழே அடி ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாமல் நீட்டாக வந்து அதை டைட்டாக பேக் பண்ணி செலோ டேப் போட்டு நான் சீல் பண்ணி நீட்டாக வச்சாச்சு.
எடுத்தாச்சு. காற்று ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் டைரி ரில்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக பேஸ்ட் ரெடி ஆகி வரும். ஓகே, இப்போ நம்ம இதை 8 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து செலோ ஷீட். இங்கிட்ட வந்து 18 சென்டிமீட்டர், இந்த சைட் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டரில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்தாச்சு. இல்லை எனக்கு இது புரியலை கட் பண்ணது அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி ரோல் பண்ணுறேன்னு நல்லா கவனித்து பாருங்கள். கையை அந்த மாதிரி வச்சுட்டு கீழே இந்த சைடை வந்து அழகாக பிடிச்சி ரோல் பண்ணிவிட்டு டைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னை வந்து போட போகிறோம். இதில் பின் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த டைப்பை வந்து போட போகிறேன். உள்ளே போட்டுட்டு இப்போ நல்லா உள்ளே உள்ள ஒரு பார்ட்டை வந்து இழுத்திங்கன்னா பின் டைட்டாக வந்துடும். இப்போ பின்னை லைட்டாக வெளியில் எடுத்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு மெலிசாக வரும். ஓகே, நம்ம வந்து இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து செலோ டேப்பை போட்டு நல்லா சீல் பண்ண போகிறோம். இப்போ செலோ டேப்பை எடுத்துகிட்டு நான் பிடிச்சிருக்கேன்ல எண்டு, அந்த லைட்டாக நீட்டி இருக்குல்ல பேப்பர், அதை வந்து அழகாக சீல் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு வந்து குட்டியாக செலோ டேப் எடுத்துக்கிட்டாலே போதும், ரொம்ப நீளமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி லைட்டாக இந்த மாதிரி எடுத்துருக்குல்ல, அதை வந்து நீட்டாக சீல் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபைனலாக 2 முடிச்சிருக்கோம், 2 சீலிங் முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, நம்ம 8 ஹவர்ஸ் கழிச்சு பேஸ்ட் எப்படி நமக்கு வந்து டைரில்ஸ் ஆகி வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது ஓப்பன் பண்ணுறப்பே ஒரு ஆர்வமாக இருக்கும், எனக்கெலாம் வந்து அப்படி தான், நான் ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். வாவ், சூப்பராக வந்து நமக்கு பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே ஒரு கலர் வெளியில் ஒரு கலரில் இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம செம்மையாக வந்து பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, டைரில்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும். ஏன்னா வந்து பேஸ்ட் வந்து இது மாதிரி போட்டோம்னா கை கொஞ்சம் வலிக்கும். அதனால கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் பைப்பிங் பேக் வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரியே பைப்பிங் பேக் வந்து கிளாஸ்க்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக ஹென்னா பேஸ்ட் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஹென்னா பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வீணாகாமல் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். பவுலில் சைடில் இருக்கிறது, அப்புறம் நம்ம ஸ்பேச்சுலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தாலும் சரி, எதுவும் கிளிப் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ பைப்பிங் பேக்கை வந்து கிளாஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எதுக்காக இது மாதிரி பண்ணுறேன்னா, நம்மளோட ஹென்னா பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வீணாகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து கார்டு வச்சு ஃபுல்லாக ஹென்னா பேஸ்ட்டை தள்ளிட்டேன் இந்த சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். இது எதுக்காக போகிறேன்னா, நம்ம ஃபில் பண்ணுறப்ப நம்ம கை சைடு வந்து வந்துடக்கூடாது பேஸ்ட்டு. ஸோ அதுலேயும் நமக்கு வீணாகும், கையிலையும் ஒட்டிடும், நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நல்லா டைட்டாக போடுறேன். இப்போ பாருங்கள், கோன் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெயிட் மிஷின் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா 20 to 25 கிராம் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து பைப்பிங் பேக்கை வந்து ஓரத்தில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கோன் வந்து நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 20லேருந்து 25 கிராமில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஒரு கோன் 30 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஒரு கோன் 30 ரூபீஸ்னால் நமக்கு எவ்வளோ லாபம் வருது இதில். அப்போது நல்ல பிஸ்னஸ் தானே இது. கண்டிப்பாக எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சம் கூட பேஸ்ட்டை வீணாக்காமல் கார்டை வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுறப்ப இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட பேஸ்ட்டு வீணாகாமல் எல்லாமே வந்துடும். இப்போ மிச்சம் இருக்க இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா கோனையும் கொஞ்சம் நான் வந்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கோன் சீலிங் தான். இது ரொம்பவே முக்கியம். கீழே பார்த்திங்கன்னா பின் வந்து நம்ம போட முடியாது. ஸோ செல்லோ டேப்பை போட்டு நம்ம வந்து அழகாக அந்த டிப்பை அடைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி நான் எப்படி வந்து ஒட்டுறேன்னு பாருங்கள். செல்லோ டேப்பை ஒன் ஒட்டியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன்னை வந்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட கட்டை விரலால் நல்லா அதை ஒட்டிடணும். ஒட்டிட்டு நல்லா பேஸ்ட்டு வந்து இப்படி கீழே தள்ளி விடுங்க. அப்போ தான் பேஸ்ட்டு கீழே வரும். இப்போ 1 2 3 கூட போடலாம், இல்லை உங்களுக்கு 2 வந்தால் கூட 2 போடலாம். இப்போ சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுங்க, மடிச்சிருங்க. இந்த சைடும் மடிச்சுட்டு அதை வந்து இன்னொரு மடிப்பாக மடித்து செல்லோ டேப் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கோன் பார்க்க அவ்வளோ ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். பார்க்கவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீட்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா டைட்டாக வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா இழுத்து போடணும். அப்போ தான் அந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் அதே தான். இப்போது சைடில் வந்து கோனை திருப்பிட்டு கீழே இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து நல்லா டைட்டாக அந்த ஓரத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்க ஷேப் வந்து சூப்பராக வரும். ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் உங்களோட கோன். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோன்லாம் நான் ரெடி பண்ணி எப்படி வந்து மெஹந்தி வந்து ஃபைனலாக லுக் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு நல்ல பிஸ்னஸ், மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நான் வந்து வீட்டிலே இருந்து ஒரு நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெஹந்தி போட வரல, நான் எப்படி இதை வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். மெஹந்தி போட வரலன்னா என்ன, இது வந்து கோன் வந்து நல்லாவே சேல் ஆகும், நல்லா சேல் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர், ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து கோன் ஆர்கானிக்காக வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அங்கே கடையில் வச்சாங்கன்னா அங்கே சேல் ஆகும். அதில் வாங்குற கஸ்டமருக்கு உங்களோடது கோன் பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக உங்கள் கூட வாங்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ரொம்ப நல்லா கை கொடுக்கும் இந்த பிஸ்னஸ்ஸு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எதுவும் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இல்லை, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.